திருப்பூரில் கைதிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வந்த போலீசாரின் வாகனம் நடுவழியில் பழுதடைந்து நின்றது. இச்சம்பவம் காவல்துறையிலும் வாகனங்கள் பராமரிக்கப்படாததை அம்பலப்படுத்தியுள்ளது. சிறையில் இருந்து நீதிமன்ற விசாரணைக்கு கைதிகளை அழைத்துச் செல்லும் வாகனங்கள் சம்பந்தம் இல்லாத இடங்களில் நிற்கக்கூடாது என்ற விதி உள்ள நிலையில் திருப்பூர் மாவட்ட சிறையில் இருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கைதிகளை அழைத்துச் சென்ற வேன் திருப்பூர் பல்லடம் சாலையில் திடீரென பழுதடைந்து நின்றது. திமுக ஆட்சியில் பொது போக்குவரத்தை நம்பியுள்ள மக்கள் தினசரி பழுதாகும் பேருந்துகளால் அவதியடைந்து வரும் நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சென்ற வாகனமும் பழுதானது பராமரிப்பின்மையை அம்பலப்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 2 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொளத்துப்பாளையம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் குடிநீர் தொட்டி இடிந்திருப்பதாகவும் அதை சீர் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த கிராமத்தினர் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். விடியல் தருவதாக சொன்னவர்கள் குடிநீரை கூட முறையாக கொடுக்கவில்லை எனவும் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் புதிய நியாய விலை கடை கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். பரங்கிப்பேட்டை அடுத்த சம்பந்தம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் ரேஷன் கடை இல்லாததால் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முட்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைக்கு சென்று பொதுமக்கள் ரேஷன் பொருட்களை வாங்கி வருகின்றனர். இதனால் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளும் ரேஷன் கடை பொருட்களை வாங்குவதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாக கூறுகின்றனர். இதனால் சம்பந்தம் கிராமத்தில் நியாய விலை கடை அமைத்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூரில் தங்களது வாழ்வாதாரத்தை தடுக்கும் போக்குவரத்து போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலையோர வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட முதியவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் உழவர் சந்தை பகுதியில் பல வருடங்களாக சாலையோர கடை அமைத்து வியாபாரம் செய்து வரும் நிலையில் போக்குவரத்து போலீசார் தங்கள் தொழில் பாதிக்கும் வகையில் பேரிகார்டுகளை வைத்து தடுப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனால் வருமானமின்றி தவிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர். விருத்தாச்சலம் டாஸ்மாகில் மது பாட்டில்களை திருடிய மர்ம நபர் கடைக்கு வெளியிலேயே திருடிய மது பாட்டில்களை விட்டு சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. விருத்தாச்சலம் மார்க்கெட் கமிட்டி எதிர்புறம் உள்ள அரசு மதுபான கடையில் இரவில் புகுந்த நபர் கவுண்டர் வழியாக மது பாட்டில்களை எடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் காலையில் கடையை திறக்க வந்த ஊழியர்கள் கடைக்குள் இருந்த மது பாட்டில்கள் திருடப்பட்டு சாக்கு மூட்டையில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு போதையில் திருடியதை விட்டு சென்றிருக்கலாம் என விருத்தாச்சலம் காவல்துறையில் தகவல் தெரிவித்த நிலையில் புகார் அளிக்காமல் திரும்பியுள்ளனர். வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க சார்பில் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வனவிலங்குகளால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும், வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மல்லங்குப்பம் ஊராட்சியில் உள்ள புதிய காலனி பகுதியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சிமெண்ட் சாலை, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்ய கோரி கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா சிவகுமார் இதனை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வனவிலங்குகளால் விவசாயம் பாதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எட்டயபுரம், விளாத்திக்குளம், கயத்தாறு, புதூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கும் உயிர் சேதத்திற்கும் முழு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும், பன்றிகளின் நடமாட்டத்தை தடுக்க கேரள மாநிலத்தைப் போல் வாய்வெடி மருந்து வைத்துக் கொள்ள உரிய ஆணை பிறப்பிக்க கோரியும் முற்றுகை போராட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அடிப்படை வசதிகள் வேண்டி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பல்லடம் அருகே நாச்சிப்பாளையம் GN கார்டன் பகுதியில் தெருவிளக்கு, சாலை வசதி உட்பட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டி பலமுறை மனு அளித்தும் விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திருப்பூர் காங்கேயம் பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 300 அடி உயரமுள்ள BSNL டவர் மீது ஏறி ரயில்வே பாதுகாப்பு படை தலைமை காவலர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரக்கோணம் ரயில்வே பாதுகாப்பு படையில் தலைமை காவலராக பணியாற்றும் வில்சன் என்பவர் சாதியற்ற கிறிஸ்தவர் என்ற சான்றிதழ் வழங்க கோரி கடந்த 3 ஆண்டுகளாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வில்சன் சாதியற்ற கிறிஸ்தவர் என சான்றிதழ் வழங்க கோரி டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே சூறைக்காற்று வீசியதில் மின்கம்பம் சேதமடைந்ததால் மின்சாரமின்றி கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். அரண்மனைப்புதூர் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் மின்கம்பங்கள் சேதமடைந்தன. இதனால் கடந்த 1 வாரமாக மின்சாரமின்றி தவித்து வருவதாக வேதனை தெரிவித்த கிராம மக்கள் உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் வித்துவான் தட்சிணாமூர்த்தி தெருவில் உள்ள பிள்ளையார் கோவில் இடத்தை பிரவீன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்றக் கூறிய பிரகாஷ் என்பவரை பிரவீன் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷின் உறவினர்களும் அப்பகுதி பொதுமக்களும் புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஆக்கிரமிப்பை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் எனவும் உயிரிழந்த பிரகாஷிற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் வீசிய பலத்த காற்றால் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்தது. குண்டுப்பட்டி பகுதியில் விடுதலை நகரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் பலத்த காற்றால் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்தது. விடுமுறை தினம் என்பதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மழைக்காலம் தொடங்கும் முன் விடியா திமுக அரசு பலமிழந்து காணப்படும் அரசு பள்ளிகளின் கட்டிடங்களை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.